கோஆர்டினேட் ஜாமெட்ரி அப்படின்னா என்ன, எதுக்காக இந்த கோஆர்டினேட் ஜாமெட்ரி நான் கற்றுக்கணும், இதை நான் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன், இது எதுக்காக இருக்குது, நார்மலாக ஜாமெட்ரி அப்படின்றத தாண்டி கோஆர்டினேட் ஜாமெட்ரி அப்படின்னா இதுக்கும் ஜாமெட்ரிக்கும் என்ன வித்தியாசம், என்னென்ன இதில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் நம்ம செக் பண்ண போகிறது. அதுலேயும் இந்த கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் இங்கே இருக்கிற இந்த கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிராஃபை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன கோஆர்டினேட் பண்ணுது, எதுக்கெல்லாம் கோஆர்டினேஷன் தேவைப்படுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதில் முக்கியமானது இந்த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்ற இந்த நம்பர் லைனும் ஒய் ஆக்சிஸுங்கிற இந்த நம்பர் லைனும் தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ நம்பர் லைன் அப்படிங்கிறத நம்ம சின்ன கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ நம்பர் லைன் இங்கே எப்படி ஆக்ட் ஆகுது, 1 டைமென்ஷன்லேருந்து எப்படி 2 டைமென்ஷனாக மாறுது, அந்த டைமென்ஷன்னா என்ன, நம்ம அதை பிளேஸ்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ இதில் கோஆர்டினேட் ஜாமெட்ரி பற்றி இது இன்ட்ரொடக்ஷன் பார்க்குறதுக்காக வந்திருக்க வீடியோ. ஸோ இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கோஆர்டினேட் ஜாமெட்ரி ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப தெளிவாகவும் புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 9th ஸ்டாண்டர்ட் NCERT நியூ சிலபஸ் சாப்டர் 1 கோஆர்டினேட் ஜாமெட்ரி. சரியா? ஸோ கோஆர்டினேட் ஜாமெட்ரி அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேட் ஜாமெட்ரி எதுக்காக அப்படின்னா இட்ஸ் அ ஸ்டடி ஆஃப் ஜாமெட்ரியை பற்றி தான் பார்க்குறோம். ஆனால் கோஆர்டினேட்ஸ்னால் என்ன அப்படின்னா இந்த இருக்கிற எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்ற விஷயத்தை தான் பார்ப்போம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் என்ன பண்ணியிருப்போம், நம்ம சின்ன வயசில் கிளாஸில் பார்த்த அந்த நம்பர் லைன் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா, நம்பர் லைன் என்ன பண்ணியிருப்போம், இங்கே 1 2 3 4 5 6ன்னு இந்த நம்பரில் இப்படியே போயிருக்கும். அதுக்கப்புறம் 0 -1 -2 -3 -4ன்னு இந்த பக்கமும் இந்த லைன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போயிருக்கும். சரியா? ஸோ இந்த லைனில் இந்த 0 அப்படின்றது தான் என்னது, ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரிஜின் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆரிஜின் அப்படின்றது ஒரு தொடக்கமான இடம். தொடக்கம் பண்ணுற இடம்னா என்ன, என்னுடைய பூர்வீகம் என்ன, ஆரிஜின் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நாங்கள் இந்த ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறது தான் என்னது ஆரிஜின். நம்ம வேறு இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ஆரிஜின் என்ன, எங்கேருந்து இங்கே இடத்துக்கு வந்து பிளேஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னு. ஸோ அந்த பாயிண்ட் வந்து ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்கிற இந்த ஹரிசாண்டலாக இருக்கிற இந்த நம்பர் லைனில் இருக்கிறது என்ன ஆகுது, நமக்கு லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் போகுது. இந்த மிடில் பாயிண்ட் தட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் ஆரிஜின் வச்சுக்கோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு எடுக்கும்போது இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப் அண்ட் டவுனாக பார்க்குறோம். ஆனால் இந்த அப் அண்ட் டவுன் அப்படின்னு வரும்போது இது 2 டைமென்ஷன், அதனால் இது அப் அண்ட் டவுன் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு சொல்கிறோம். இதுவே 3 டைமென்ஷன் வரும்போது இந்த அப் அண்ட் டவுன் அப்படியே மாறிடும். 3 டைமென்ஷனாக வரும்போது +1ல் பார்ப்பீங்க, 3 டைமென்ஷன் வேறு மாதிரி இருக்கும். இப்போ 2 டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது, இது லெஃப்ட் டு ரைட் அண்டு இது அப் டு டவுன் அப்படின்றத பார்க்க போகிறோம். அப் அண்ட் டவுன் என்னது நமக்கு ஒய் ஆக்சிஸ், லெஃப்ட் டு ரைட் என்னது நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் நம்ம பார்க்குறது என்னது ஆரிஜின், அதாவது இந்த ஒய் ஆக்சிஸ்க்கு 0 1 2 3 4 நீங்கள் பாசிட்டிவாக போகுது, இங்கே நெகட்டிவாக போகுது. அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் இந்த 1 2 3 4 பாசிட்டிவில் போகுது, இங்கே நெகட்டிவில் நமக்கு நம்பர்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த நம்பருடைய இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் என்னது நமக்கு ஆரிஜின். ஓகேவா? சரி, இப்போது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றது என்னது, இந்த லெஃப்ட் டு ரைட். அப்போது இது ரன் ஆகிட்டு ரைஸ் ஆகணும். சரியா? எப்போவுமே எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க, ரன் அண்டு ரைஸ், இதுதான் நமக்கு என்னது ரன் கமா ரைஸ் அப்படின்றது. சரியா? இப்போ இந்த 2,3ன்னு இருக்குது. 2,3னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரன் பண்ணணும். எங்கேருந்து, இந்த ஆரிஜின்லேருந்து 1 and 2 ரன் பண்ணியாச்சு. 3க்கு ரைஸ் ஆகணும், 1 2 3. சரியா? அப்போ ரன் அண்ட் ரைஸ்னு எழுதும்போது இந்த பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குது, 2,3 அப்படின்றது நமக்கு இங்கே கிடைக்கிது. சரியா? ஸோ ரன் அண்டு ரைஸ், இதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் முக்கியமான விஷயமே எதுனா இந்த குவாட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாட்ரண்ட் அப்படின்னா குவார்ட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குவார்ட்டர் அப்படின்னா என்னது, அதாவது ஒரு விஷயத்தை 4ஆக போடுறது, அதாவது 1/4. சரியா? 1/4 தான் என்னது, தட்ஸ் கால் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்கிற இந்த வேல்யூஸை இங்கேருந்து 0 டிகிரிலேருந்து இங்கே வந்து சுற்றி இப்படி இருந்து எடுத்துகிட்டு வந்து இப்படி செக் பண்ணும்போது ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த சர்க்கிள் என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு 360 டிகிரி இருக்குதுன்னு சொல்லுவோம். இந்த 360 டிகிரியை ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு அண்டு தேர்ட் பார்ட், ஃபோர்த் பார்ட்டாக பிரிக்கும்போது நமக்கு 4 குவாட்ரண்ட்ஸ் நமக்கு கிடைக்கிது. அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படின்னு பண்ணும்போது இங்கே ரன் அண்ட் ரைஸ் பாருங்கள். இங்கே ரன் எங்கே ஆகுது, ஃபுல்லாகவே நமக்கு பாசிட்டிவ் நோக்கி போகுது. ரைஸ் என்ன ஆகுது நமக்கு, அதுவும் பாசிட்டிவ் நோக்கி தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் எது எழுதினாலும் நமக்கு என்ன பாயிண்ட்ஸ் எழுதும், நமக்கு பாசிட்டிவில் தான் இருக்கும். ஸோ எக்ஸ் ஆல்சோ பாசிட்டிவ், ஒய் ஆல்சோ பாசிட்டிவ்ன்றது எங்கேது, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. சரியா?
செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்றது. சரியா, இங்கே 0லேருந்து இப்படி வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இது வந்து பர்பண்டிகுலராக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, இது 90 டிகிரி. சரியா, சரி, இந்த 90 டிகிரி ப்ளஸ் இன்னொரு 90 டிகிரி 180 ப்ளஸ் 90 270, இங்கே ஒரு 90 அப்படின்னு 360. ஸோ நமக்கு 90 ப்ளஸ் 90 ப்ளஸ் 90 ப்ளஸ் 90 490s ஆர் 360 டிகிரி வருது. ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை பற்றி பார்த்தோம், என்னது எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ப்ளஸ். இங்கே செகண்ட் குவாட்ரண்ட்டை செக் பண்ணும்போது எக்ஸ் அண்ட் ஒய் செக் பண்ணும்போது செகண்ட் குவாட்ரண்ட் எங்கே வந்துடுது, இங்கே வருது. ஸோ ரன் எந்த பக்கம், இந்த பக்கம் ரன் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த லைனில் நமக்கு மைனஸில் வருது. ரைஸ் அப்படின்னு செக் பண்ணும்போது பாசிட்டிவில் இருக்குது. சரியா, ஸோ ரன் அண்ட் ரைஸ் செக் பண்ணும்போது என்ன இருக்குது, எக்ஸு மைனஸில் இருக்கும், ஒய்ங்கிறது பாசிட்டிவில் இருக்கும். சரியா, அப்போ என்ன ஆகுது, மைனஸ் எக்ஸ் அண்டு ப்ளஸ் ஒய். சரியா, எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ் அண்ட் ஒய் இஸ் பாசிட்டிவ். எங்கே, செகண்ட் குவாட்ரண்ட்டில். தேர்ட் குவாட்ரண்ட்னு எடுக்கும்போது இங்கே வந்துடும். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் இது, செகண்ட் குவாட்ரண்ட்னு பார்த்தோம், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட்டாக நம்ம பார்க்கும்போது தேர்ட் குவாட்ரண்ட் எங்கே இருக்குது, 180 டிகிரியும் தாண்டி வந்துடுச்சு 270 டிகிரி. அப்போ இந்த 90 டிகிரியில் இங்கே பார்க்கும்போது இதுதான் நம்மளுடைய தேர்ட் குவாட்ரண்ட்னா இங்கே அமையிறது எல்லாமே என்ன இருக்கும், ரன் எப்படி இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. ரைஸ் அப்படின்றது என்னது, இங்கே நெகட்டிவில் இருக்குது. ஸோ ரன் அண்ட் ரைஸ் எங்கே இருக்குது, இந்த -2 அண்டு -3. அப்போ எங்கே வருது நமக்கு தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு, எக்ஸும் மைனஸில் வரும், போத் ஒய் அண்ட் எக்ஸு, எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நெகட்டிவ். எந்த பாயிண்ட் கொடுத்தாலும் கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் எக்ஸ் கமா ஒய்யாக தான் நம்ம டினோட் பண்ணணும். சரியா, எக்ஸ் அப்படின்றது என்னது, எக்ஸுன்றது ஆப்சிஸா. சரியா, அண்ட் ஒய்ங்கிறது என்னது அப்படின்னா ஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்சிஸா அண்ட் ஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்சிஸா அண்ட் ஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் என்னது, நமக்கு கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோஆர்டினேட்ஸில் நம்ம செக் பண்ணது என்னது, ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் அண்டு ஃபோர்த் குவாட்ரண்ட் செக் பண்ணும்போது என்ன ஆகும், ரன் எங்கே இருக்கும், பாசிட்டிவில் இந்த பக்கம் இருக்கும், ரைஸ் எங்கே இருக்கும், இங்கே நெகட்டிவில் இருக்கும். அப்போது ஃபோர்த் குவாட்ரண்ட் நம்ம எடுக்கும்போது ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் என்னது, எக்ஸ் பாசிட்டிவ் அண்டு ஒய் நெகட்டிவ். ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த குவாட்ரண்ட்ஸை பற்றி எந்த சம் ஒன்றா கொடுத்து நமக்கு 1 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த 1 மார்க்கில் என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்போ இங்கே நம்பர் இருக்குது 1,1 இந்த இடத்துல போடுறேன். அப்போது 1,1 அப்படின்னா ரெண்டுமே பாசிட்டிவ். அப்போ இது எங்கே, ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. இங்கே பண்ணுறது என்ன இருக்குது, இங்கே எக்ஸு ஒய் அப்படின்னு செக் பண்ணும்போது எக்ஸ் ஒயில் எங்கே இருக்குது, இந்த பாயிண்ட் எப்படி எழுதும், -1,-1. அப்போ இது என்னது, தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இப்போ தானே பார்த்தோம் இந்த ஆப்சிஸா, அது என்னது, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸு போகுது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸை தான் என்னது நம்ம என்ன சொல்கிறோம், ஆப்சிஸா அப்படின்றோம். ஆர்டினேட் என்னென்னா இங்கேருந்து இது எக்ஸ் நம்பர்லேருந்து எக்ஸ்லேருந்து அதோடைய டிஸ்டன்ஸ் ஒய்க்கு போகிற டிஸ்டன்ஸ். சரியா, எக்ஸுடைய டிஸ்டன்ஸ் இப்படி செக் பண்ணோம் அப்படின்னா அது பேர் என்னது, ஆர்டினேட் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஒய் ஆக்சிஸை தான் ஆர்டினேட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றதுனா, நமக்கு இந்த பார்த்த இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் எழுதும்போது எக்ஸ் அண்ட் ஒயில் தான் எழுதணும் அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இது கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸாக மட்டுமா தான் எழுதுவோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் நம்பர் தான் எழுதணும் அண்டு ஒய் நம்பரை தான் எழுதணும். தட் இஸ் கால் கோஆர்டினேட்ஸ். சரியா, ஓகே. இப்போது விஷுவலைசிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்சிஸா அண்ட் ஆர்டினேட் செக் பண்ணும்போது என்ன சொன்னோம், ஆப்சிஸா அப்படின்னா என்னது, ஒய் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் நகர்ந்துருக்குன்றது ஆப்சிஸாகவும், எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ ஹைட்டுக்கு எழும்பியிருக்கு அப்படிங்கிறது ஆர்டினேட்டாகவும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். சரியா, இப்போ இந்த பாயிண்ட்ஸை பற்றி சொல்லும்போது 4,1 அப்படின்னா 4 யூனிட்ஸ் அண்டு 1 யூனிட் அப்படின்னு பார்க்குறோம். இது ரைஸ் அண்டு ரன், அதாவது ரன் அண்ட் ரைஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ரன்னுன்னா என்னது, இப்போ இந்த 4,1 வேணும். அப்போ 4,1 வேணும்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், 4 எக்ஸில் 1 2 3 4. அப்போ 4 இங்கே இருக்குது. 1ன்றது என்னது, இவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்கு. அப்போது 1ன்றது ஒய் ஆக்சிஸில் 4,1 இந்த இடத்துல நமக்கு கிடச்சிருக்கும். சரியா, ஸோ அதுதான் சொல்கிறாங்க இங்கே பாயிண்டிங் அப்படின்னும் போது என்னது, பொசிஷனிங் பண்ணும்போது இந்த 4,1 எங்கே இருந்திருக்கும். சரியா, இந்த -2,3 எங்கே இருந்திருக்கும். மைனஸ்னால் என்ன ஆயிருக்கும், நமக்கு இந்த கோஆர்டினேட் பாயிண்டில் இந்த ஆக்சிஸில் என்ன ஆயிருக்கும், மைனஸ் இங்கே வந்திருக்கும். எது, எக்ஸ்லாம் மைனஸ் ஆகிருக்கு. அப்போ இங்கே ஒய் எல்லாம் ப்ளஸில் இருக்குது. அப்போ இது என்னது, செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். சரியா, 4 and 1 ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ரெண்டுவே மைனஸாக இருந்ததுன்னா தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ஒய் மைனஸ் எக்ஸு ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வரும் அப்படிங்கிறது தான் என்னது, இதுக்கு முக்கியமான ஒன்று. தட் இஸ் கால் பொசிஷனிங் ஆஃப் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு இதில் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா, இப்போ டிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா 2 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட் பி
அண்ட் இந்த பாயிண்ட் Q அப்படின்னா இந்த P and Q அப்படின்றது நம்ம வந்து கிளாஸில் பார்க்கும்போது என்ன நார்மலாக இது ஒரு லைனுடைய வேல்யூ என்ன பண்ணியிருப்போம் இப்போ A அண்டு பின்னு சொல்லியிருந்தோம்னா இந்த லைனுக்கு ஏபிக்கு ஒரு 5 சென்டிமீட்டர் அப்படி எழுதணும்னா என்ன சொல்லியிருப்போம் AB = 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ அந்த மாதிரி இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் இருந்தாலே நமக்கு போதும் அப்படின்றாங்க. இந்த பாயிண்ட் நம்ம எங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டு இப்போ x1 அண்டு y1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது x2 அண்டு y2 ஏன்னா x, y தான் சொல்லணும். 2 பாயிண்ட் இருக்குது அதனால் x1 y1 x2 y2 ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் சரியா. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த எக்ஸ் பாயிண்ட்டு எவ்வளோ தூரம் இங்கே நகர்ந்துருக்கு, இந்த ஒய் பாயிண்ட்டுக்கு இது எங்கேருந்து இவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு அப்படின்னு செக் பண்ணும்போது இந்த எக்ஸ்லேருந்து இங்கே இருக்குன்னு இருக்கிற எக்ஸு அப்போ எக்ஸுன்றது என்ன இருக்குது இங்கே 1 இங்கே 4 சரியா. இங்கேருந்து இங்கே வரும்போது ஒய் அப்படின்னு செக் பண்ணும்போது ஒய் எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க 1 இங்கே வந்து 4 வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து வர பாயிண்ட்டு 4,6 அப்போ இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல இங்கே வந்து வரும்போது இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி எனக்கு தெரியுதுனால இது ஒரு ஹைபாட்னியஸை நான் கன்சிடர் பண்ணால் அதனால் இந்த டிஸ்டன்ஸை போடும்போது இது அதாவது ஆல்டிடியூட் இது என்ன இருக்கும் பேஸு அப்படியா. அப்போ பேஸ் அண்ட் ஆல்டிடியூட்னு வைக்கும்போது ஹைபாட்னியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்டிடியூட் ஸ்கொயர் ப்ளஸ் பேஸ் ஸ்கொயர் அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே எடுத்துகிட்டு வரோம். அப்போ ஹைட்டு தான் என்னது அதாவது ஹைபாட்னியஸ் தான் என்னது இந்த டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் என்ன பண்ணிடலாம் PQன்னு பேர் வச்சுக்கலாமா. அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் எங்கன்னு சொல்ல முடியும் இங்கேருந்து இங்கே இதுலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது இந்த 4லேருந்து இந்த 1 அப்போ 4 - 1 அப்படின்னு எடுத்துக்கலாமா. அப்போது இது எவ்வளோ டிஸ்டன்ஸு 3. இங்கே 4லேருந்து இங்கே என்ன இருக்குது 2 3 2லேருந்து 3 4 5 6 அப்போ இங்கே வந்து எத்தனை இருக்குது ஒய் 6 - 4 அதாவது 2 6 - 2 is 4 அப்போ இங்கே இருக்கிறது 3 இங்கே இருக்கிறது 4. பித்தாகரஸ் தியரம் படி இந்த ஹைபாட்னியஸ்க்கு எனக்கு வேல்யூ தெரியாது அப்படின்னா இந்த ஹைபாட்னியஸ்க்கு 3² + 4² எடுத்தோம்னா h² = 9 + 16 அப்போ h² = 25னா அப்போ h என்னென்னு எடுத்துக்கலாம் நான் 25க்கு ரூட் எடுத்தோம்னா 5 சரியா. இதுதான் என்னது நமக்கு பித்தாகரஸ் தியரம் படி பார்க்குறது. ஸோ அதை தான் என்ன பண்ணுறோன்னா பித்தாகரஸ் தியரம் வழியாக எல்லாத்துக்குமே நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஒன்றுத்துக்கும் லைன் இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க ஓகே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. திடீர்னு ஒரு லைன் இப்படி போகிற மாதிரி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. திடீர்னு ஒரு லைன் வந்து இந்த ஆரிஜின் வச்சு இப்படி போகுது இந்த பாயிண்ட் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா இங்கேருந்து எண்ணி ஒன்றுத்துக்கும் கிராஃப் போட்டுட்ருக்க முடியாதுங்கிற காரணத்தினால டிஸ்டன்ஸ் ஃபார்மில் என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு இது x1 y1 எடுத்துக்கிறாங்க. இது x2 y2 எடுத்துக்கிட்டோம்னா x2 - x1 அண்ட் y2 - y1 எடுக்கும்போது அந்த டிஸ்டன்ஸ்க்கு இங்கே வந்துடுது அண்டு இன்னொரு டிஸ்டன்ஸ்க்கு இங்கே வருது. ஸ்கொயர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பித்தாகரஸ் ஃபார்முலாக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்கொயர் ரூட் எங்கே வந்திருக்கோம் இங்கே வந்ததுன்னா இது ஸ்கொயர். அப்போது ஹைபாட்னியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்டிடியூட் ஸ்கொயர் ப்ளஸ் பேஸ் ஸ்கொயரை தான் இங்கே இந்த மாதிரி மாற்றிருக்கோம். ஸோ டிஸ்டன்ஸ்னு சொன்னால் என்ன பண்ணணும் பித்தாகரஸ் தியரம் நமக்கு ஞாபகம் வரணும். ஞாபகம் வந்தோம்னா இதை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி தான் நான் இப்போ சம் போட்டு பார்த்தேன் எனக்கு 5 யூனிட்ஸ் கிடைக்குது சரியா. ஸோ இதுதான் நமக்கு இந்த சாப்டரில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயமே. இந்த சாப்டரில் நமக்கு என்ன இருக்குது இங்கே முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இதில் பார்த்தாச்சு. ஸோ நோட்ஸாக எடுக்கணும் அப்படின்னா எங்கேயாவது வந்து இங்கே நான் ஸ்க்ரால் பண்ணும்போது பாஸ் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த நோட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இந்த நோட்ஸில் இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போக போக நம்ம இந்த சாப்டரில் இருக்க எக்ஸசைஸ் சம்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் இஸ் ஓவர். வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். நிறைய லைக்ஸ் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறப்போ அந்த தம்ஸ்அப் பட்டனை கொடுங்க. அதுதான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற மோட்டிவேஷன் தான் என்ன நிறைய வீடியோ போட வைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.